இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கான தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் திலாங்க சுமதிபால தாக்கல் செய்திருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர், அமைச்சின் செயலாளர், இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர், செயலாளர், நிறைவேற்றுக் குழு மற்றும் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஜெயந்த் தர்மதாஸ் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அழுத்தத்தால் தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும் அவ்வாறு செய்வதற்கு அமைச்சருக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என்பதுடன் மேலும் பல விடயங்களையும் திலங்க சுமதிபால தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். அமைச்சரின் தீர்மானத்தை நீக்கி தேர்தலில் தாம் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் என அறிவிக்குமாறும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள கிரிக்கெட் நிறுவன தேர்தலை ரத்து செய்யுமாறும் சுமதிபால தமது மனுவின் ஊடாக கோரியிருந்தார். இதேவேளை சுமதிபாலவின் உறுப்பினர்கள் குதிரை பந்தய முகவர்களாகவும் செயற்படுவதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் நாயகம் தெரிவித்தார். அவ்வாறான ஒருவர் தலைவர் பதவிக்கு தெரிவாகும் பட்சத்தில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் இலங்கை உறுப்புரிமையை இழக்க நேரிடலாம் என பிரதி சொலிசிட்டர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார்.